இப்போ வந்து ஹோம் 18 ஒரு ஆன்லைன் கேட்டலாக் சேனல் ஒன்று இருக்கு. சரி. உண்மையிலேயே ஒரு சேனல் இருக்கு. ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஃபேக் வெப்சைட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. சரி. நீங்க டிவில வந்து ஆன்லைன் சேனல் ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கேட்டலாக்ல போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதே பிராண்டிங் வச்சு அதே கலர்லாம் வச்சு இவங்க ஒரு ஃபேக் வெப்சைட்டை பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த ஃபேக் வெப்சைட்ல இந்த மாதிரி போஸ் ஃபோன் வந்து மற்ற ரீட்டைல் ஸ்டோர்ல ஆன்லைன் ஸ்டோர்ல அமேசான் அந்த மாதிரி இடத்துல போய் வாங்குறதுக்கு இருக்கும். 30 ரூபா 30,000 35,000 ரூபா இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே ப்ராடக்ட் அதே இது இப்படி சொன்ன உடனே மக்களுக்கு வந்து தெரியணும். 30,000 ரூபாய் ப்ராடக்ட் வந்து 6,000 ரூபாய்க்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து முதல் லெவல் ஆஃப் ஃப்ராட். செகண்ட் லெவல் ஆஃப் ஃப்ராட் வந்து என்னன்னா, அப்படி ஒரு பிசினஸே இருக்காது. அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து ரூபாயை கலெக்ட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு 1000 பேர்ட்ட 10,000 பேர்ட்ட 1,00,000 பேர்ட்ட கலெக்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ராட் நடக்கும். இப்போ அந்த டைரக்டா நம்ம கொடுக்குற பணம் உங்களுக்கு நேரடியாக போயிருமா சார்? ஆமா. இப்போ வந்து இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிசினஸ் ரீதியா நிறுவன ரீதியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மர்ச்சன்ட் நான் வந்து ஆன்லைன் பண்றவங்களும் சரி ஆஃப்லைன் பண்றவங்களும் மர்ச்சன்ட் சொல்லுவோம். மர்ச்சன்ட் அதாவது ஷாப் ஓனர் ஒரு பிசினஸ் பீப்புள் அவங்களோட மர்ச்சன்ட் அவங்கள ஆன்போர்ட் பண்ணும்போது அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ்லாம் வாங்குவோம். என்ன மாதிரி கிரெடென்ஷியல்ஸ்? KYM சொல்லுவோம், நோ யுவர் மர்ச்சன்ட். KYC மாதிரி தான். அவங்கள ஆன்போர்ட் பண்ணும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் முதலே. ரெண்டாவது அவங்க என்ன பொருள் விற்பாங்க, என்ன விற்க போறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவோம். மூணாவது அந்த நிறுவனத்தோட போர்டோட ஆத்தரைசேஷன் அவங்க அங்கீகரிச்சு பண்றாங்களா, அவங்களே இந்த தொழிலாளர்களே சேர்ந்து பண்றாங்களா, அந்த மாதிரி போர்டு லெவலில் வந்து அவங்க ஆத்தரைஸ் பண்ணி அவங்களோட சிக்னேச்சர்லாம் வாங்கின பிறகு தான் ஒரு மர்ச்சன்ட்டையே ஆன்போர்ட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அந்த KYC லெவல். ஓகே. செகண்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம அனுப்புற பணம் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆகிற பணம் வந்து உடனே போய் சேராது மர்ச்சன்ட்டுக்கு.